வணக்கம். கிரேசி மோகன் சாரை நம்மளால் மறக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நடிகர் ஒரு கலைஞர் இறந்துட்டாரு, கிரேசி மோகன் சார் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னப்ப நாம் அவருடைய வசனங்கள் எழுதப்பட்ட அந்த படங்களை பார்த்து சிரித்து சிரித்து கண்ணீர் வடித்தோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கிரேசி கிரியேஷன்ஸ் அந்த ட்ராமா ட்ரூப் இருக்கு இல்லையா, அந்த ட்ராமா ட்ரூப்பு தொடங்கி 45 வருடங்கள் ஆயிடுச்சு. 1979 வரை அந்த ட்ராமா கம்பெனியை ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த ட்ரூப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி காத்தாடி ராமமூர்த்தி சாருக்கும் எஸ் வி சேகர் அவர்களுக்குமா அவர் ட்ராமா பண்ணிட்டு இருந்தார், கதை எழுதிக்கிட்டு இருந்தார், வசனமெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தார். அதற்கு பிறகு டக்குன்னு அவர் தனியாக நம்ம ஆரம்பித்தா என்ன அப்படின்னு வருது. தன்னுடைய நண்பர்கள் சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, சேர்ந்து காலேஜில் படித்தவங்க, சேர்ந்து அரட்டை அடிக்கிறவங்க, அரட்டை கச்சேரி பண்ணுறவங்கன்னு இவங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, உடன் தன்னுடைய தம்பியையும் வச்சுக்கிட்டு, மாது பாலாஜி அவரையும் வச்சுக்கிட்டு ஆரம்பித்தது தான் இந்த கிரேசி கிரியேஷன்ஸ். அந்த சமயத்தில் ஆனந்த விகடனில் அவர் நிறைய கதைகள்லாம் எழுதிட்டு இருப்பார், நிறைய ஜோக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஆனந்த விகடனில் பரணிதரன் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் மெரினா அப்படிங்கிற பேரில் நாடகங்கள் எழுதிட்டு இருப்பார், ஆனந்த விகடனில் வரும். அதே போல் பரணிதரன் அப்படிங்கிற பேரில் தென்னாட்டு திருத்தலங்கள்னு கோவில்களை பற்றிலாம் நிறையா எழுதிட்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மகா ஜாம்பவான் தான் பரணிதரன் சார். அந்த பரணிதரன் சார்கிட்ட ஒரு முறை கிரேசி மோகன் எழுதி கொடுத்ததை கொண்டு போய் கொடுப்பதற்காக மாது பாலாஜி, அவருடைய கிரேசி மோகனோட தம்பி மாது பாலாஜி போக, என்னையா எஸ் வி சேகரை விட்டு அவர் வெளியில் வந்துட்டான், மோகன் என்னையா பண்ண போகிறான் அப்படின்னும் போது, என்னன்னு தெரில சார், அவன் எழுத்து விட்டுற வேணான்னு சொல்லியா, நல்லா எழுதலாம் ஐயா, நல்லா வருது எழுத்து அவனுக்கு, இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்செல்லாம் அவன் எழுத்தில் பெரிய அளவுக்கு பேசப்படுவான் அவன், அதனால் அவனை ஏதாவது பண்ண சொல்லு அப்படின்னு பிற்பாடு நண்பர்கள்ட்டெல்லாம் பேசி அவங்க ஆரம்பிச்சது தான் இந்த கிரேசி கிரியேஷன்ஸ். இந்த கிரேசி கிரியேஷன்ஸுக்கு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு முறை மாது பாலாஜி அண்ணா கிட்ட நான் நல்ல பரிச்சயம் உண்டு. கிரேசி மோகன் சாரும் என்ன ராம்ஜி சௌக்கியமா அப்படின்னு வெத்தரபாக்கோட அவர் பேசுறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும், அங்கேருந்து கத்துவார் என்ன ராம்ஜி அப்படின்ட்டு. அதே போல் மாது பாலாஜி சார் சத்தமாக கூப்பிட மாட்டார், ஆனால் ராம்ஜி சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு என்னை உரிமையாக பேர் சொல்லி அழைக்கிற அந்த அன்பே தனி வாஞ்சையோடு இருக்கும். அந்த பாலாஜி சார் என்கிட்ட ஒரு தடவை பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி குரூப் ஆரம்பிக்கும் போது கதை வசனம் எழுதுறது எல்லாமே கிரேசி மோகன், டைரக்ஷன் பண்ணுறது காந்தன் சார். அதாவது காந்தன் நம்ம மௌலி சாரோட தம்பி எஸ்பி காந்தன் தான் அவர் டைரக்ட் பண்ணுவார். அதே போல் இன்னொரு சீனிவாசன்னு வாசுன்னு அவர் தான் அலுவலகத்தினுடைய மற்ற வேலைகள், அதாவது சபா புக் பண்ணுறது, சபாவில் எத்தனை ஷோ போடணும், இந்த சீன் செட்டிங்ஸ்க்கெல்லாம் என்னென்ன தேவை, போக்குவரத்து, ட்ராமாவுக்கு எத்தனை மணிக்கு வர வைக்கணும், ரிஹர்சலுக்கு எப்போ வர வைக்கணும், வெளியூருக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு அவர் தான் கிட்டத்தட்ட அட்மின் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் கிரேசி மோகன் ஆரம்பித்த உடனே அப்போ கூட கேட்டாங்க நிறைய பேர் மோகன்கிட்ட, என்ன மோகன் எஸ் வி சேகரை விட்டுட்டு வந்துட்டியே, எஸ் வி சேகரும் ட்ராமா போடுறாரு, நீயும் ட்ராமா போடுறேங்கிற என்னையா அப்படின்னும் போது, அவர் அந்த ஹாலில் அவர் ட்ராமா போட்டால் நான் இந்த ஹாலில் ட்ராமா போட்டுக்கிறேன், ஒருவேளை இந்த ஹாலில் ட்ராமா அவர் போட்டாருனாங்க அந்த ஹாலில் போட்டுக்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் எஸ் வி சேகர் சார் மேலே அவர் காமிச்சுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு அப்பா ரமேஷ் அப்படி இப்படின்ற அந்த டீம் எல்லாமே இன்னி வரைக்கும் அந்த டீம் அப்படியே செயல்பட்டு இருக்குங்கிறது தான் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். இந்த கிரேசி கிரியேஷன்ஸில் முதல்ல வெளியிடுற ட்ராமா அப்படின்னு பார்த்தாக்கா அலாவுதீனும் 100 வாட்ஸ் பல்பும் அப்படிங்கிறது தான். திருவல்லிக்கேணி ஒன்று குறுத்துன வீட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் எழுதியிருப்பார். திருவல்லிக்கேணி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி மோகன் சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார். ஆமாம் சார், திருவல்லிக்கேணியை யாருக்கு தான் சார் பிடிக்காது அப்படின்னாரு. ஆமாம் ராம்ஜி, மயிலாப்பூர் ஒரு பக்கம் பிடிக்கும், திருவல்லிக்கேணி ஒரு பக்கம் பிடிக்கும். திருவல்லிக்கேணி ஏரியா, தெரு, பிக் ஸ்ட்ரீட்டு, அது இதுன்னு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் நம்ம கோபு சார் இருக்கார்ல, சித்ராலயா கோபு சார், அப்போ தான் முன்னாடி ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தார் அவர். அப்புறம் பார்த்தசாரதி அந்த பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பார், மீசையெல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசுவார் அவர். அப்போ அவரை பேச ஆரம்பிச்சிட்டாக்க பேசிகிட்டே இருப்பார். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு 30 காமெடி தடன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணுவார், அந்த 100 வாட்ஸ் பல்பும் அலாவுதீனும் 100 வாட்ஸ் பல்பும்னு கதையை வச்சுட்டு 100 வாட்ஸ் பல்பே அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரி, அதாவது பல்பு பேசுகிற மாதிரி. நான் தான் 100 வாட்ஸ் பல்பு, என்னோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 40 வாட்ஸ் பல்பு, இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் 20 வாட்ஸ் பல்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காங்க என் தம்பி,
அவன் சரியான ஒரு மக்குங்க, அவன் தத்தி. அதனால தான் அவனுக்கு நாங்கள் டியூப்லைட்டுன்னு பேர் வச்சுருக்கோம். அப்படி இப்படின்லாம் இந்த கதை வரும். இப்படியாக தன்னுடைய நாடக உலகில் ஆரம்பித்த கிரேசி மோகன் அவர்கள் போடாத ட்ராமா கிடையாது, ஊர் கிடையாது, ஸ்டேஜ் கிடையாது, இன்னொன்று வெளிநாட்டுக்கு அவர் போகாத வெளிநாடு கிடையாது, அங்கெல்லாம் ட்ராமா பண்ணியிருக்காரு அவர். ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவில் முதல்ல ட்ராமாவுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட சமயத்தில் டிக்கெட்டு எல்லாருக்கும் டிக்கெட் போடணும் அப்படி இப்படின்னு செலவெல்லாம் பார்த்துட்டு அந்த வாசு அப்படிங்கிறவர் வந்து, ஏய் மோகன், நான் ஒன்று சொல்லுவேன் கோச்சிக்காதரா அப்படின்னு இருக்காரு. என்ன அப்படின்னாக்க, ஏய் அமெரிக்காவுக்கு போகலான்னு சொல்கிறிய, அமெரிக்காவுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னாக்கா எவ்வளோ தெரியுமா சார்ஜ் ஆகுது, அதனால் நம்ம வந்து ட்ரெயின்லேயே போயிடலான்டா அமெரிக்காவுக்கு, கொஞ்சம் செலவாகும் போல இருக்கு அப்படின்னு கிரேசி மோகன்கிட்ட வாசு சார் சொல்லியிருக்காரு, அந்த மேனேஜர் சொல்லியிருக்கிறாரு அவர். டேய் அமெரிக்காவுக்கு ட்ரெயின்லாம் கிடையாதுடா, ஃப்ளைட் தான்டா அப்படின்னு சொல்லி இதை சிரின்னு சிரித்தாங்க. இது நிறைய காமெடிகள் இது மாதிரி தான் அவங்க ட்ரூப்பில் பேசவே பேச்சே வச்சுக்கிட்டே பல ட்ராமாக்களுக்குள்ளார சொருவிருக்காரு கேசி மோகன் சார். இது மாதிரி தான் ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, குட் ஃப்ரைடே அப்படின்னுவார் ஒரு ட்ராமாவில். குட் ஃப்ரைடேனாக்கா வெள்ளிக்கிழமை தானே வரணும், ஆனால் இவர் வியாழக்கிழமைக்கு வந்து சொல்லுவார், நாளைக்கு புதன்கிழமைடா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அது மட்டும் இல்லை நாளைக்கு புதன்கிழமை இல்லையா, குட் ஃப்ரைடே வேற வருது அப்படின்னுவாரு. இந்த மாதிரி தன்னுடைய தனித்துவமான வார்த்தை ஜாலங்களால், காமெடிகளால் நம்ம மனசில் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிரேசி மோகன் சாருக்கு நம்மளுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்குவோம். இன்னமும் அந்த டிராமாவை கட்டி காத்து கொண்டிருக்கிற டைரக்டர் காந்தன் சாராக இருக்கட்டும், மாது பாலாஜியாக இருக்கட்டும். மாது பாலாஜின்னு சொல்லும்போது ஒன்று உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, மாது பாலாஜி ஏன்னா அவர் பேர் பாலாஜி தான். அவருடைய நாடகங்கள் எல்லாத்தையும் ஹீரோ பேர் மாதுவாகவோ, ஹீரோயின் பேர் மைதிலி ஜானகி அப்படின்னு வரும். ஜானகின்னு வர்றதுக்கு காரணம் கிரேசி மோகன் சாருடைய ஒரு டீச்சர், அந்த டீச்சருடைய ஞாபகார்த்தமாக மரியாதை நிமித்தமாக அந்த பேர் வச்சிருக்காருன்னு. மாதுன்னு எப்படி பேர் வச்சாரு, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாலச்சந்தர் சாருடைய படங்கள் தான் இவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பாலச்சந்தர் சாருடைய காமெடி படங்கள் தான் கிரேசி மோகனுக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நாம் பார்க்கிற கிரேசி மோகன் சாருடைய நாடகமாக இருக்கட்டும், சினிமாவில் அவர் எழுதியிருக்கிற வசனங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தன்னுடைய குரு அப்படிங்கிறவர் வந்து கே பாலச்சந்தர் சார் தான். அப்படி கே பாலச்சந்தர் சாருடைய எதிர்நீச்சல் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பல முறை திரும்ப பார்த்து அந்த படத்தினுடைய காமெடி, அந்த படத்தினுடைய வசனங்கள், கேரக்டர் எல்லாமே கிரேசி மோகன் சாருக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த படத்தில் மாடிப்படிக்கு கீழே அந்த மாது அப்படிங்கிற கதாபாத்திரமா நாகேஷ் நடிச்சிருப்பார் இல்லையா, அதனால அந்த மாது அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தில் இருந்ததுனால தன்னுடைய கதைகளில் வர நாயகனுக்கு மாது அப்படின்னு பேர் வச்சாரு இதுக்கு. அது அந்த மாது கதாபாத்திரத்தில் பாலாஜி நடிச்சதுனால மாது பாலாஜி அப்படின்னு அழைக்கப்பட்டார். கிரேசி கிரியேஷன்ஸ், கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம்லாம் பண்ணார் இல்லையா, அதனால மோகன் கிரேசி மோகன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பாலாஜி மாது பாலாஜி அப்படின்னு அழைக்கப்பட்டார். இன்னைக்கும் என்னைக்கும் இன்னும் 150 வருடங்கள் ஆனாலும் சரி, அந்த கிரேசி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த நாடகம் இன்னமும் அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரோ ஒருத்தங்க அந்த ட்ரூப்ல இருந்து ஒரு டீம் ஒன்று நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. காந்தன் சார் சௌக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துவோம், மாது பாலாஜி சார் சௌக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துவோம். கிரேசி மோகன் சார் இன்னமும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறாருங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் வணக்கம்.